வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு செக்ஃப்ரன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2025 எட்சியில் அதிகம் விற்பனையாகும் டாப் அண்ட் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா மற்றும் ப்ராடக்ட் ரிசர்ச் கைடுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் எட்சியில் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். வீடியோ முடிய வரை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து போனஸாக டாப் 3 எவர்கிரீன் நீச்சையும் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சரியான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணினா மட்டும்தான் எட்சியில் வெற்றிகரமாக நம்ம விற்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு ரியல் டேட்டா ப்ளஸ் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் இது அடிப்படையில் டாப் 10 லிஸ்ட் நான் கொடுக்க போகிறேன். அந்த டாப் 10 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பர்சனலைஸ்டு ஜுவல்லரி. அதாவது நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட் மாதிரியான ஐட்டம்ஸு. அதில் வந்து பெயர், இனிஷியல் லெட்டர்ஸ், அப்புறம் பர்த் சவுண்ட் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது பர்சனலைஸ் ஐட்டம் வந்து இன்னும் வந்து 2025 இன்னும் ஹாட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே கிஃப்ட் மார்க்கெட்டில் இது ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது இதுக்கு. இதுதான் டாப் 1ல் இருக்குது. அடுத்தது வந்து செகண்டில் வந்து டிஜிட்டல் வாலெட், அதாவது பிரிண்டபிள் போஸ்டர்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸு. இதில் வந்து நோ ஷிப்பிங் டென்ஷனே உங்களுக்கு கிடையாது. பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிடிஎஃப், பிஎன்ஜி ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் பேசிவ் இன்கம் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து டாப் செகண்டில் இருக்குது. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேட் கேண்டில்ஸு, அதாவது ஹோம் டெக்காரு ப்ளஸ் வெல்னஸ் ட்ரெண்டிங்க்கு மிகப்பெரிய க்ரோத் இருக்குது. கண்டிப்பாக அது மைண்டில் வைங்க. அதுக்கப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லி சாய் வேக்ஸ் கேண்டில் அதிகம் வந்து விற்றுட்ருக்கு. இது நீங்கள் பார்த்துக்குங்க. சாய் வேக்ஸ் கேண்டில்ஸ் என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது விளக்கு மாதிரி. அது கேண்டலில் வந்து மெழுகுபத்தி இல்லாமல் இது கேண்டில் மாதிரியே விளக்கு மாதிரியே வந்து இருக்கும். வேக்ஸில் இந்த மாதிரி அதாவது யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு எட்சியில். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஃபோர்த்து வந்து வெட்டிங் ஸ்டேஷ்னரி அண்ட் இன்விடேஷனு. அதாவது இதெல்லாம் வந்து டிஜிட்டல் டெம்ப்ளேட்ஸாக வந்து நீங்கள் வந்து பண்ணி வைக்கும்போது அதுக்கு வந்து வேல்யூபிள் அதிகமாக இருக்குது. அதாவது கேன்வா இல்லைனா ஃபோட்டோஷாப்பை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் அங்கே இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் யூனிக்காக வந்து டிசைன் பண்ணி ஒரு டவுன்லோடபுள் அதாவது இன்விடேஷனாக நீங்கள் வந்து அதை வந்து மாற்றலாம். அதிலிருந்து நீங்கள் வந்து எட்சிக்கு வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். அடுத்தது வந்து நிறைய கப்புள்ஸ் வந்து பட்ஜெட் சேவ் பண்ண வந்து எட்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நீங்கள் வந்து ஐட்டம்ஸுக்கு, இன்விடேஷன் ஐட்டம்ஸுக்கு, வெட்டிங் ஸ்டேஷ்னரி அண்ட் இன்விடேஷன் ஐட்டம்ஸுக்கு எல்லாமே அதையும் பார்த்துங்க. அதாவது அடுத்தது வந்து 5th பிளேஸில் இருக்கிறது வந்து க்ரூஷியா அண்ட் நிட்டட் ஐட்டம்ஸு. ஹேண்ட்மேடு க்ளோத்திங்ஸு, அப்புறம் பேக்ஸு, அப்புறம் டாய்ஸு. இதெல்லாம் இன்னும் 2025 வைரலாக தான் இருக்குது, கேட்டகரியாக தான் இருக்குது. இந்த கேட்டகரியை வந்து மைண்டில் வச்சுங்க. இதில் வந்து கிராஃப்டட் லவ்வர்ஸு மார்க்கெட் ஸ்டேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால இந்த ஹேண்ட்மேடு க்ளோத்திங்ஸு, பேக்ஸு, டாய்ஸு இது எல்லாமே இன்னமும் வந்து வைரலாக தான் இருக்குது. இது மைண்டில் வச்சுங்க. அதாவது 6வதாக பார்க்க போகிறது வந்து பர்சனலைஸ்டு கிஃப்ட்டு. இதில் மக்ஸு, டிஷர்ட்ஸு, கீ செயின்ஸு இது எல்லாமே இருக்கும். பிரிண்ட் அண்ட் டிமாண்டு. பிஓடி சப்ளையரை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்கேல் பண்ணலாம் இந்த கேட்டகரியில். அதாவது வந்து இப்போ சப்போஸ் பிஓடி சப்ளையர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எட்சியில் ஒரு டிஷர்ட்டை விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அதில் நீங்கள் வந்து டிஷர்ட்டை வாங்கி பிரிண்ட் பண்ணி அனுப்ப போகிறது கிடையாது. நீங்கள் வந்து டிசைன் மட்டும் பண்ணுறீங்க. அந்த டிஷர்ட் மேலே என்ன டிசைன் வேணுமோ அதை டிசைன் மட்டும் பண்ணுறீங்க. டிசைன் மட்டும் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சு இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் போடுறீங்க. அதாவது ஒரு 100 லிஸ்ட்டு போடுறீங்க, இல்லை ஒரு 50 லிஸ்ட்டு போடுறீங்கன்னு வச்சுங்க எட்சியில். எந்த டிசைன்லேருந்து ஆர்டர்ஸ் வருதோ, அதாவது பையர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்களோ, அந்த டிசைனை நீங்கள் ஆர்டர்ஸ் வந்த உடனே நீங்கள் அதை வந்து பிஓடி சப்ளையர்கிட்ட நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணி அவங்கள வந்து அதை ஷிப் பண்ண சொல்லணும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுப்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு ஷிப் பண்ணிடுவாங்க.
சில ஆப்பும் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தோடனே அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இன்டெகிரேட்லாம் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ அதாவது இது வந்து வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டேஸ் மாதிரியான சீசனல் சேல்ஸும் வந்து இதில் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில். ஸோ இது பார்த்துக்குங்க கண்டிப்பாக. ஸோ 7th வந்து ஹோம் ஆர்கனைஸ்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது லேபிள்ஸு, ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸு, அதாவது கிச்சன் லேபிள்ஸு, பேண்ட்ரி ஜார்ஸு, அதுக்கப்புறம் பிளானர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸில் வந்து ரொம்ப ஹியூஜ் மார்க்கெட்டு இருக்குது, இதில் டிமாண்ட் இருக்குது. ஸோ இதையும் மைண்டில் வைங்க கண்டிப்பாக. 7th பிளேஸில் இருக்குது இது. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 8th பிளேஸாக இருக்கிறது வந்து பெட் அக்சசரிஸு. ஸோ காலர்ஸு, நேம் டேக்ஸு, க்ளவுஸு, ஸோ இதெல்லாம் வரும் இதில். ஸோ இது பெட் ஓனர்ஸ் வந்து அதிகம் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுற கேட்டகரி தான் இது. ஸோ அதாவது பர்சனல்ஸ் நேம் டேக்ஸு அது ரொம்ப இன்னும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த 9th பொசிஷனில் இருக்கிறது வந்து டிஜிட்டல் பிளானர்ஸு அண்ட் நோஷன் டெம்ப்ளேட்ஸு. ஸோ அதாவது அதாவது என்னென்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கும் இங்கே. ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு ரொம்ப தேவையான வந்து பிளானர்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு நிறையா தேவைப்படும் டிஜிட்டல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு டிமாண்ட் எப்பவுமே அதிகம்தான். ஸோ அது இதில் வந்து 0 ஷிப்பிங் தான். உங்களுக்கு ப்ராஃபிட் பியூராக இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ அடுத்து நம்ம கடைசியாக வந்து 10th பொசிஷனில் இருக்கிறது வந்து ஹேண்ட்மேடு ஸ்கின் கேரு. ஸோ அதாவது சோப்பு, லிப் பாமு, ஆர்கானிக் க்ரீம்ஸு, ஸோ இதெல்லாம் வரும். ஸோ அதாவது செல்ஃப் கேரு, அப்புறம் ப்ளஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கேட்டகரியான ஒரு கன்சிஸ்டன்சி பையஸை வந்து கொண்டு வரதுக்கான காரணம். ஸோ இதையும் மைண்டில் வைங்க. ஸோ இந்த 10 கேட்டகரிலையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இதில் எது வந்து நீங்கள் அதிகம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் லிட்டில் பிட்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இதில் உங்கள் ஒரு இதிலேருந்து கேட்டகரி நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஸோ ஷிப்பிங்க்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே பாருங்கள். உங்களால் எந்த இது முடியுதோ இந்த 10 கேட்டகரியில். ஸோ அடுத்து நான் ஃபஸ்ட் இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டாப் 3 எவர்கிரீன் நீச்சஸ் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த வந்து என்னென்னா வந்து இது இந்த 10க்குள்ளே இருக்கிறது தான். ஸோ பட் ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வந்து ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் டவுன்லோட்ஸு, அதாவது வாலெட்டு, பிளானர்ஸு, இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் டெக்கர். ஸோ இந்த 3மே வந்து எப்பவுமே எவர்கிரீன் தான். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக. ஸோ நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குற ஹெட்ஸிஸ் டூல்ஸு, அப்புறம் ஹோஸ்டிங், அதாவது உங்களுக்கு வெப்சைட் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா, புதுசாக ஆரம்பிக்கணும், அது ஹோஸ்டிங் என்ன பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா அது ஹோஸ்டிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு சூப்பர் டூலை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அதை பற்றி. ஸோ அது எப்படி வந்து கீவேர்ட்ஸ் எடுக்கணும், அது எப்படி வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து டாப் ப்ராடக்ட், செல்லிங் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டூல் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஸோ லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் அண்ட் லோ காம்படிஷன் ப்ராடக்ட்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து எடுக்க முடியும் அதிலிருந்து. ஸோ அப்படி எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் வருது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கே தெரியும். லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸு, லோ காம்படிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியான வந்து காம்படிஷன் இருந்தாவே நம்மளுக்கு சேல்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் இருக்கும். ஸோ கம்மிங் சண்டேல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சண்டே. ஸோ until then, தேங்க்யூ நண்பா.